பல்சர் வந்து ரொம்ப அப்படியே கருப்பா கண்ண பூசுற மாதிரி கருப்பா அடி போட்டு எனக்கே கருப்பா கண்ண பூசுது. அது காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் நல்ல விறுவிறுன்னு போதும். சூப்பரா இருக்கு. எப்படி பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி பயங்கரமா இருக்கு. குக்கு படம் பாத்திருக்கீங்களா? அட்டகத்தி தினேஷ் அவர்களோடது. குக்கு படத்துல கண்ணு இதுவானது இன்னமும் அவருக்கு அந்த பாதிப்பு இருக்கு போல. அந்த நடிப்பு, அவருடைய மெனக்கடல் எல்லாமே பயங்கரமா இருக்கு. சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. படத்துல ஏதோ பேய் சீன்ல வச்சு பயமுறுத்துறாங்களே, அந்த மாதிரி வருதா? நான் ஒண்ணு பண்றேன், இந்த கார் மேல ஏறி உட்கார முட்டிட்டுல வலி 2 மணி நேரம் உட்காந்து ஃபுல் கதையை சொல்லிட்டு போறேன். நேரா உட்காந்து ஆடியன்ஸ் இங்கே பாத்துட்டு தியேட்டர் வரணும் வேஸ்டா. கரெக்ட் தானே? இல்ல அந்த மாதிரி பாக்க வாய்ஸ் ஓவர் மூலமா சொல்லுவாங்க. அதான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படம் ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஆடியன்ஸ். அதுல எந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து இரு வார்த்தைகளோ டபுள் மீனிங் எதுவுமே இல்லாம சூப்பரா பிளாட்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. அதனால யங்ஸ்டர்ஸ் இது அட்ராக்ட் பண்ணாதுங்க. பயங்கரமா அட்ராக்ட் பண்ணும். எந்த விதத்துல? கருப்பு பல்சர் தொடங்கி கருப்பு பல்சர் முடிகிற வரைக்கும் பயங்கர அட்ராக்ட் பண்ணும். அந்த வார்த்தையே போதும். அந்த ஒரு வார்த்தையே போதும். அந்த ஒரு வார்த்தையே சொன்னா அப்படியே தனுஷ் நடிச்ச பல்சர் படம் மாதிரியா பல்சரை பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தானே இல்ல எந்த மாடல் பல்சர் யூஸ் பண்ணிக்கிறாங்க படத்துல? அதுவா? வண்டி நம்பர் என்ன தெரியுமா உங்களுக்கு? பல்சர் என்ன வண்டி நம்பர் யூஸ் பண்ண? டி என்ன அந்த மாதிரி தெரியுமா? ஓகே.